Hello dear brothers and sisters, welcome to day 48 of memorizing 100 Bible verses and 100 days challenge. இன்றைக்கான வசனம் பார்க்கலாம். ரோமர் 15:7. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளை ஒரு ராஜரீக கட்டளைகளா சொல்லியிருப்பாரு. ராஜரீக கட்டளைகள்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் மோசே 10 கட்டளையை நியாயப்பிரமாணமா சொல்லியிருப்பாரு. அந்த 10 கட்டளையுமே நான் கை கொண்டாலும் இந்த 2 கட்டளையை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமான்றது கண்டிப்பாக டவுட்டு தான். நான் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் நான் பாவி ஆயிடுவேன். அது என்ன கட்டளைனா, ஃபஸ்ட்டு நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை தரிசிக்க வேண்டும். இரண்டாவது, நீ உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நீ நேசிக்கணும். இந்த 2 கட்டளையுமே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளைக்கும் மேலானது என்று இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க வசனத்தோட ஒட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2வது கட்டளை, பிரதர்லி லவ். நம்மளுடைய சபையில் இருக்கலாம், இல்லை நம்முடைய கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம நேசிக்கிறவர்களாக நம்ம கூட இருக்கிறவர்களாக இருக்கலாம். நம்ம அவர்களை வெறுக்கும் பொழுது வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா நம்ம கொலைபாதகனாக இருக்கும். 1 யோவான்ல நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்நேகம் எவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம படிக்கலாம். நம்ம ஒளியில இருக்கிறோம், நம்மளுடைய கர்த்தர் ஒளியானவர். ஒளியிலே நம்ம நடக்கும் பொழுது நம்ம சகோதரன் மேல் எனக்கு பிரியம் இல்லை என்று சொன்னால் அவனை நியாயப்பிரமாணம் இல்லை, அவனிடத்துல ஒளி இல்லை, அவனை இருளில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சிநேகிக்கும் பொழுது நம்முடைய சகோதரரை நமக்கு ஈக்குவலா நம்ம சிநேகிக்கும் பொழுது அவருக்கு பிரியமா நம்ம ஒளியில நடக்கிறோம் என்று நம்ம 1 யோவான்ல அந்த நிருபத்துல நம்ம படிக்கலாம். அப்படி சகோதர ஸ்நேகம் என்பது நிறைய இடத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலுமே இயேசு கிறிஸ்து, நீ உன் சகோதரனத்திலே உனக்கு ஒரு குறைவு உண்டு என்று நீ அறிந்தால் பலிபீடத்தை நீ செலுத்த வரதுக்கு முன்னாடி, பலியிடுவதற்கு நீ பலிபீடத்திற்கு செலுத்த வரதுக்கு முன்னாடி முதலிலே உன் சகோதரனத்திலே போய் சென்று சமாதானமாகிவிட்டு அப்புறம் உன் பலியை செலுத்து. ஆகையால் நம்ம பலி செலுத்துறதை விட காட்டிலும் நம்மளுடைய சகோதர ஸ்நேகம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒரு சண்டை வருது, அதனால நம்ம உங்கள்கிட்ட பேசாம இருக்கோம், அது எல்லாம் நம்ம தள்ளிவிட்டு நமக்கு என்ன, நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவ நம்ம பின்தொடர்ந்து போறவர்களா, நம்ம பின்தொடர்ந்து போகும்போது அவர் எப்படி நம்மளை மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அப்படி நாமும் நம்மளுடைய சகோதரர்களையும் நாம் கூட பிறக்காம இருந்தாலும் நம்மளுடைய சபை ஊழியர் ஜனங்களாக இருக்கலாம், நம்ம அவர்களை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வழியில நம்ம நடக்கணும்.